Hello friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹேர் கலர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நேச்சுரல் ஹேர் கலர் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வயசுலயே இளநரை பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கிற ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது வந்து இன்னும் ப்ராப்ளம்ஸ் வரும். சிலருக்கு வந்து இதோட ஸ்மெல்னால தலைவலி வரலாம், இல்ல ஃபியூச்சர்ல நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், ஹேர் ஃபால், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதனால நம்ம இப்போ வந்து ஒரு நேச்சுரலான ஹேர் கலர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நேச்சுரல் ஹேர் கலர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டும் 4 ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலான ஹென்னா பவுடர் கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு இருக்கவங்க வீட்லேயே மருதாணி செடி இருந்துச்சுன்னா இலைகளை பறித்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இப்போ இந்த ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு இரும்பு வடக்கல்ல ஊற்றி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹென்னா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஹேர் கலர் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இது ஒயிட் ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து இரும்பு வடக்கல்ல மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ½ அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் வச்சுக்கலாம். 1 hour வச்சிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ½ அன் ஹவர் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி ப்ராப்ளம் இல்லை ஆஸ்துமா ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கவங்க வந்து 20 minutesலேருந்து ½ அன் ஹவர் வச்சுருந்தாலே போதும். இந்த ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் வராது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இளநரை ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.